மகாபாரதத்துல வர்ற பஞ்சபாண்டவர்கள்ல ஒருத்தரான நகுலன் கேரளால ஒரு அழகான கோவில கட்டினாருன்னு சொன்னா நம்புவீங்களா? திருவன்வண்டூர்னு சொல்லப்படுற அந்த ஆலயத்துல ஒரு பெரிய மர்மமே இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆலயத்தோட இறைவன் பெயர் பாம்பனையப்பன். பெயரை கேட்டாலே புரியுது இல்லையா? பாம்பின் அணை மேல் படுத்திருப்பவர்னு அர்த்தம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. கருவறைக்குள்ள இருக்கிற சிலையோ 6 அடி உயரத்துக்கு ரொம்ப கம்பீரமா நின்ற கோலத்துல இருக்கு. பெயருக்கும் உருவத்துக்கும் இருக்கிற இந்த முரண்பாடுதான் நம்மள இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. பாம்பின் மீது படுத்திருப்பவர்னு பேரு வச்சுட்டு எப்படி நின்ற கோலத்துல காட்சி தர்றார்? என்ன ஒரு ஆச்சரியமான கேள்வி இல்லையா இது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கோவில கட்டினது யாருன்னு பார்த்தா மகாபாரதத்தோட நகுலன். பஞ்ச பாண்டவர்கள்லே இவர்தான் ரொம்ப அழகானவர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அல்ல, அவருக்கு மிருகங்கள் மேல அளவு கடந்த பாசம். அவரோட இந்த குணங்களுக்கும் அவர் கட்டின இந்த கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு பாக்கலாமா? இந்த ஆலயத்தோட மர்மத்தை விடுவிக்கிறதுக்கான க்ளூ எங்க இருக்கு தெரியுமா? அது அமைஞ்சிருக்கிற அந்த ஊரோட பேர்லயே தான் இருக்கு. ஆமாம், திருவன்வண்டூர். இந்த பேர்ல தான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. திருவன்வண்டூர், இந்த பேரை நாம பிரிச்சு பார்க்கலாம். திருனா புனிதமான, வண் அப்படின்னா செழிப்பான, வளம் நிறைஞ்ச. வண்டு தெரியும்ல, பூக்கள்ல ரீங்காரம் போடுற வண்டு. ஊர்னா இடம். அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வருது? வண்டுகள் பாடும் வளம் மிக்க ஊர். பாத்தீங்களா? அந்த பேர்லயே இயற்கைக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற தொடர்பு தெரியுது. இந்த இடத்தோட அழக கவிஞர் நம்மாழ்வார் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற வண்டுகளோட அந்த ரீங்கார சத்தம் சும்மா ஏதோ சத்தம் இல்லையா, அது வேத மந்திரங்களை ஓதுற மாதிரி கேக்குதாம். நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு தெய்வீகமான சூழலா இருக்கும். சரி, இப்போ வாங்க இந்த ஊரை இவ்வளவு புனிதமா மாத்தின சில புராண கதைகளை பார்க்கலாம். முதல்ல படைப்பு கடவுளான பிரம்மாவோட கதையில இருந்தே ஆரம்பிக்கலாம். பிரம்மாவுக்கு நான் தான் எல்லாரையும் படைக்கிறேன்னு ஒரு கர்வம் வந்துடுச்சு. அந்த கர்வத்துல நாரத முனிவரை மதிக்காம பேசிட்டாரு. கோபமான நாரதர், உன்னோட பதவியும் படைக்கிற சக்தியும் உன்னை விட்டு போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் இழந்த பிரம்மா தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க தவ செஞ்ச இடம்தான் இந்த திருவன்வண்டூர். இங்க விஷ்ணுவ மனமுருகி வேண்டினதால விஷ்ணு அவருக்கு மறுபடியும் அவரோட பதவியும் கௌரவத்தையும் திருப்பி கொடுத்தார். அதனால இழந்த பதவியோ கௌரவத்தையும் திரும்ப பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பரிகார தலமா இருக்கு. பிரம்மா மட்டுமில்ல, மார்க்கண்டேய மகரிஷி கூட இங்க வந்துதான் பாகவத புராணம்ங்கிற பெரிய புனித நூலை முழுசா புரிஞ்சுக்கிட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ பாருங்க, இது வெறும் பரிகாரத்தலம் மட்டும் இல்ல, ஞானத்தையும் கல்வியையும் தேடுறவங்களுக்கும் ஒரு முக்கியமான இடமாவும் இருந்திருக்கு. இப்போ கோவிலோட அமைப்பை பார்க்கலாம். அத கோவில கட்டுன நகுலனோட குணங்களோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னு நான் சொல்றேன், கேளுங்க. நகுலன் ரொம்ப அழகானவர்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோவிலோட கருவறை வட்ட வடிவத்துல ரொம்ப நேர்த்தியான கேரள கட்டிடக்கலையில கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது, அவருக்கு விலங்குகள் மேல ரொம்ப பிரியம். அதனாலதான் இந்த கோவில்ல பசு மாடுகளுக்கான கொட்டகை, அதாவது கோசாலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்படி கோவிலோட ஒவ்வொரு மூலையிலையும் நகுலனோட முத்திரை இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம கோவிலோட பெருமைகளை பத்தியெல்லாம் பேசிட்டோம். ஆனா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த முக்கியமான கேள்வி, அந்த புதிர்கான நேரம் வந்தாச்சு. வாங்க, அந்த ரகசியத்தை உடைக்கலாம். நான் மறுபடியும் அதே கேள்விய கேக்குறேன். நின்னுட்டு இருக்கிற சாமிக்கு எதுக்காக பாம்பின் மேல படுத்திருப்பவர்னு அர்த்தம் வர்ற பாம்பனையப்பன்னு பேர் வச்சாங்க? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. அந்த பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூலவர் சிலையோட இந்த விவரங்களை கொஞ்சம் பாருங்க. பேரு ஸ்ரீ பாம்பனையப்பன். ஆனா தோற்றம் 6 அடி உயரத்துல நின்ற கோலம். மேற்கு திசைய நோக்கி இருக்கார். கையில சங்கு, சக்கரம், கதை, தாமரை. எவ்வளவு கம்பீரமா இருக்கார் பாருங்க. இதுக்கு சொல்லப்படுற முதல் காரணம் கொஞ்சம் தத்துவார்த்தமானது. அதாவது, விஷ்ணு நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, அவரோட சக்தியோட ஆதாரமோ அவரோட நிரந்தரமான ஆசனமோ எப்பவுமே அந்த ஆதிசேஷங்கிற பாம்புதான். அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அந்த பிரிக்க முடியாத பந்தத்தை காட்டுறதுக்கு தான் இந்த பேரு. 2வது காரணம் ரொம்ப எளிமையானது, அந்த இடத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த கோவிலுக்கு பக்கத்துல பம்பை ஆறு ஓடுது. அந்த ஆறு சும்மா நேரா ஓடாம பாம்பு மாதிரி நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போதான். அந்த பாம்பின் வடிவத்துல ஓடுற ஆற்றங்கரையில இருக்கிறதால இங்க இருக்கிற சாமிக்கு பாம்பனையப்பன்னு பேர் வந்திருக்கலான்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட அழகையும் தெய்வீகத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா அதுக்கு நம்மாழ்வாரோட இந்த வார்த்தைகள் தான் சரி. அவர் இந்த இடத்த பார்த்துட்டு, அடடா, இந்த அழகான இடம் நிஜமான வைகுந்தமோ நான் ஆச்சரியப்பட்டு பாடியிருக்காரு. இதை விட பெரிய பாராட்டு இருக்க முடியுமா? ஒரு பேருக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதையும் 2 விதமான விளக்கமும் ஒளிஞ்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. நாம ஒவ்வொரு நாளும் சாதாரணம்னு நினைச்சு கடந்து போற விஷயங்களுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை ஆழமான அர்த்தங்களும் ரகசியங்களும் நமக்காக காத்துட்டு இருக்குமோ?